தொழில்நுட்ப வளர்ச்சியில் மிகுந்த வளர்ச்சி அடைஞ்சாலும் கூட நம்ம நாட்டோட இன்றியமையாத ஒரு விஷயம் விவசாயம் தாங்க. அந்த விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிப்பது நெற்பயிர். இந்த அரிசி தாங்க நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியும், அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்ணுறது வழக்கங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பங்களாதேஷுக்கு இந்த அரிசி ஏற்றுமதி பண்ணுறது மிக ஒரு நல்ல ஒரு விஷயங்க. அதாவது 3,00,000 டன் கொடுப்பதாக இந்தியா கையெழுத்து போட்டுள்ளதுங்க. ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. இதன்படி 16,400 டன் அரிசி அமுச்சு வைக்கப்பட்டுள்ளதுங்க. இது ஒடிசா துறைமுகத்தில் 7,700 டன்னும், கொல்கத்தா துறைமுகத்தில் 8,200 டன்னும் கப்பல் மூலமாக கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அங்கே பங்களாதேஷ் தலைநகரம் மேங்லா என்ற ஊரில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே 5,400 டன் நம்ம அரிசி அமுச்சு வச்சது குறிப்பிடத்தக்கதுங்க. இது எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த அரிசி ஏற்றுமதி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர் நாடு கடத்துகிற விஷயத்தில் கூட நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு விரிசல் இருந்ததுங்க. இருந்தாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நாங்கள் உதவ முன் வரோம் அப்படின்னு சொல்லி இந்த அரிசியை நம்ம 2 டன் அரிசியை கொடுத்துருக்கிறது பெரும் வியப்பாக தாங்க இருக்குது. பெரும் வியப்பு இல்லைங்க, இது வியப்பு கிடையாது. அதுதாங்க நம்ம இந்திய நாட்டோட மனசு.